வணக்கம். இன்னைக்கான ஷோ யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ, பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகத்தை எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே பிக் டாபிக் தான். அந்த படத்தை பார்த்துட்டேங்க. அது சார்ந்த ரிவ்யூ தான் பண்ண போகிற நிகழ்ச்சியில் போகலாம். தமிழக மக்களோட பல ஆண்டுகால கனவு இது போல் நம்ம கதையாக பொன்னியின் செல்வனை படிச்சிட்டோம், இதை படமாக பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கனவு 10 வருஷத்தை கிடக்குது, 20, 30, 40, 50ன்னு அப்படியே வருஷங்களை உருண்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த தாகத்தை தீர்த்து வச்சவர் தான் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள். பொன்னியின் செல்வன் கதையை படமாக கொடுத்தாரு. அதோட முதல் பாகத்துக்கு உலகம் முழுக்க அவ்வளோ பெரிய வரவேற்பு. ஒரு சிலர் புத்தகத்தை தேட்டரெல்லாம் கொண்டு போயிருந்தாங்க. அதில் இருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஸ்க்ரீனில் வருதான்னு சொல்லி செக் பண்ணுற அளவுக்குலாம் அந்த காலகட்ட ஆட்கள்லாம் இருப்பாங்க. அவங்களும் ஒரு சில இந்த வேலைலாம் பார்த்துருந்தாங்க. அந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் கனெக்ட் ஆகிருந்த கதை தான் பொன்னியின் செல்வன். அந்த கதையை சினிமாவில் முதல் பாகமாக பார்த்துட்டு எல்லாருமே உச்சி கொட்டணும். மணிரத்னம் தான்ப்பா. இப்பேற்பட்ட ஒரு படைப்பாளி இதுக்கப்புறம் கிடைப்பாரான்னு கூட தெரியாது. எல்லாருமே அந்தளவுக்கு புகழ்ந்து பேசணும். படம் அந்தளவுக்கு வேர்த்தா இருந்துச்சு. அதை தொடர்ந்து பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, படத்தை அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் மைனஸே இல்லையாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆக்சுவலாக புரியுது, ஹைப்போதெட்டிக்கல் தான். அப்பேற்பட்ட அவ்வளோ பெரிய கதையை 2 பாகங்களில் சுருக்கிறதே பெரிய விஷயம், பெரிய டாஸ்க்கு. அதையும் தாண்டி அதில் குறை கண்டுபிடிக்கிறியாப்பான்னு கேட்டிங்கனாக்கா சினிமான்னு வந்துருச்சு. ஸோ ப்ளஸ் மைனஸ் ரெண்டுத்தையும் பார்த்தா தானே அது கரெக்டாக பொதுவானதாக இருக்கும். அதனால தான் மைனஸ் பாயிண்ட்ஸை உள்ளே வச்சுருக்கேன். முதல்ல படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸை பற்றி முழுமையாக சொல்லி முடிச்சிடுறேன். இந்த பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகத்தோடது. அதுக்கப்புறம் மைனஸ் பாயிண்ட்ஸை பற்றி பேசலாம். இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 9 இருக்குங்க. அதில் முதல் ப்ளஸ் பாயிண்ட் ஃப்ரேமிங். மணிரத்னம் சாரோட படத்துக்கு நம்ம எதுக்கு போக முக்கியமாக ஃப்ரேமிங். ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு ஃபோட்டோ ஃப்ரேமும் இருக்கும். அந்த அளவுக்கு செதுக்கி இருப்பாப்புல மனுஷன். அதுவும் நேச்சுரல் லைட்டில் ஒரு சில ஃப்ரேமிங் அவர் கொண்டு வர்றதெல்லாம் அவருக்கு நிகர் அவர் மட்டும்தாங்க. இந்த படம் முழுக்கவே மணி சாரோட ஃப்ரேமிங் டச்சை அப்படி பார்க்க முடிஞ்சுது. இதில் என்ன ரொம்ப வெகுவாக ஈர்த்த ஒரு ஃப்ரேம் எதுன்னு கேட்டிங்கன்னா கிளைமேக்ஸில் வர ஒரு ஃப்ரேம் தான். இந்த அருள்மொழிவர்மன் ஒரு போரில் ஜெயிச்சிருவாப்புல. ஜெயிச்சு முடித்த பிற்பாடு அந்த வாழை அப்படி மண்ணில் குத்தி ஒரு விவேகம் கலந்த வீரத்தோடு அப்படி லுக்கு விடுவாருங்க. ஜெயம்ரவிகள் இருக்காங்களே, அவர் தான் அந்த கேரக்டர் நடிச்சிருந்தாரு. லுக்கை விடுவார். அந்த பேக் ட்ராப்புக்கும் அந்த லுக்குக்கும் அப்படி இருக்கும். ஒட்டு மொத்த தியேட்டரும் ஸ்டன் ஆனது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீக்வன்ஸில் தான். இந்த லுக்கு பேக்ரவுண்டெல்லாம் தாண்டி மணிசரோட ஃப்ரேமிங் இருக்கு பாருங்க, ஹேட்ஸ் ஆஃப். இது மட்டும் இல்லை, இது மாதிரி தான் ஒவ்வொரு ஃப்ரேமும் இருக்கும். ஆனால் இதில் என்ன வெகுவாக கவர்ந்தது அந்த பர்டிகுலர் ஃப்ரேம் தான். 2வது ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்களே, அதில் 2 கேரக்டர்ஸ் நடிப்பில் பூந்து விளையாடி இருக்காங்க. அவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸை மணி சார் கொடுத்துருக்காரு. கிடைச்ச ஸ்பேஸை அந்த 2 கேரக்டரும் அப்படி பயன்படுத்தியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆதித்த கரிகாலன் நடிச்சிருந்த விக்ரம் அவர்கள், இன்னொரு பக்கம் நந்தினி அண்ட் மந்தாகினியா நடிச்சிருந்த ஐஸ்வர்யா ராய் அவர்கள். இதில் விக்ரம் சாரை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, நடிப்பு அறக்க. ஐஸ்வர்யா மேடம் இருக்காங்களே, அவங்கள பற்றி இப்போ நம்ம பேசி ஆகணும். நந்தினின்ற கேரக்டரில் அறிவில் சிறந்து போடுற ஸ்கெட்சு மிஸ்ஸே ஆகாத அளவுக்கு திட்டங்களை வகுத்து எந்த அளவுக்கு தான் எதிரிகளாக நினைக்கிறோமோ அவங்கள கொள்றதுக்கு என்னென்ன விஷயங்களை பண்ண முடியுமோ கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறது ஒரு கேரக்டர். இன்னொரு கேரக்டர் மந்தாகினி. ஆக்சுவலாக நந்தினி கேரக்டர் பேச்சு இருக்கும், அவங்க பேச்சு மூலமாக தான் காய்களை நகர்த்துவாங்க. ஆனால் மந்தாகினி கேரக்டர் இருக்கு, அது ஒரு ஊமை அரசி கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, பேசாமல் இருக்கிற அந்த கேரக்டரு பார்வையின் மூலமாக அவ்வளோ வசனங்களை பேசும். இதை மணி சார் ஸ்க்ரீனில் அப்படி கொண்டு வந்திருப்பாரு. ஸோ எனக்கு இந்த படத்தில் பர்சனலாக பிடிச்ச 2 நடிகர் நடிகைகள்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் விக்ரம் சார், இன்னொருத்தங்க ஐஸ்வர்யா மேம். அண்ட் மோரோவர் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் விக்ரம் சார் சார்ந்து ஒரு பர்டிகுலர் சீன் ஒன்று வருங்க. ஒரு களத்துக்கு நடுவில் நின்று இந்த கேமரா பாட்னு ரோலிங்லேயே இருக்கும். ஒரு நீண்ட நெடிய டயலாக உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டு இருப்பார். ரியாக்ஷன் அப்படி இருக்கும் ஃபேஸில். அந்த சீக்வன்ஸை பீட் பண்ணுற அளவுக்கு இந்த செகண்ட் பார்ட்டில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அதுலேயே அந்த மனுஷன் சிரிச்சுக்கிட்டே காமாக அந்த டயலாகை பேச ஆரம்பித்து ஒரு ஃப்ரேமாக போக 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 ஒரு ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துவார் பாருங்க, வேற லெவலில் இருக்குங்க. ஒரு பக்கம் ஐஸ்வர்யா மேடம் எந்த அளவுக்கு நடிப்பில் பின்னி பெடல் எடுத்துகிட்டு இருக்காங்களோ அதுக்கு இணைய விக்ரம் சார் நடிப்பும் அப்படி இருந்துச்சு. 3வது ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வசனங்களை வீணாக்கவே இல்லை மணி சார். பொதுவாக மணி சார் படம்னாலே டயலாக்ஸுக்கு பஞ்சம்ன்றது உங்களுக்கே தெரியும். ஆனால் கதையில் அது தொய்வை ஏற்படுத்தாது. இந்த படத்துலையும் அவர் பெருசாக டயலாக்ஸே போடலைங்க. இந்த ஒரு சில கண் அசைவுகள், உடல் மொழி, இதை வச்சு நிறைய சீக்வன்ஸை அடுத்தடுத்த காலத்துக்கு எலிவேட் பண்ணி போயிருப்பார். இந்த கலை இந்த மனுஷனுக்கு மட்டும் தான் வரும் போல இருக்குது. இதில் பர்டிகுலராக சொல்கிறதா இருந்தால் ஆதித்த கரிகாலனும் நந்தினியும் மீட் பண்ணுற அந்த ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்தியத்தேவனும் குந்தவையும் இந்த அருள்மொழிவர்மன் யானை மேலே போயிட்டு இருக்கிறத பார்க்குற அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே டயலாக் போட்டு நிறைய பேர் ஃபில் பண்ணி வைப்பாங்க. அதுவே கொஞ்சம் லேக் அடிக்கும். ஆனால் இந்த படத்தில் பல சீக்வன்ஸில் டயலாகை விட்டுட்டு அந்த பார்வை மூலமாக அவ்வளோ விஷயங்களை கன்வே பண்ணியிருப்பார். 4வது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இசை.
தலைவன் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் படம் பின்ன எப்படி இருக்கும் இசை, எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன இசை தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்காருங்க. இந்த பேஷண்ட்ஸுக்கு டாக்டர் இந்த டேப்லெட்ஸ்லாம் கொடுப்பாங்களா, கிட்டத்தட்ட அது மாதிரி அந்தந்த அளவுக்கு மட்டும் பொருந்திருக்கு கரெக்டாக. எல்லாமே மைல்டாக ஆரம்பிக்கும், திடீர்னு பூம் ஆகும், திரும்ப மைல்டாக போகும். ஹாப்பியாக ஆரம்பிக்கிற ஒரு மியூசிக் அப்படியே அந்த சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேடாக முடியும். திடீர்னு சோகமாக ஆரம்பிக்கிற மியூசிக் அதுக்கப்புறம் ஹாப்பி எண்டிங்காக முடியும். இது போல விஷயங்கள்லாம் இந்த படத்தில் பார்க்க முடிஞ்சுது. ஃப்ரேமிங்கில் மணி சார் மேஜிக் பண்ணிட்டு இருக்காருன்னா, மியூசிக்கில் ஏஆர் ரஹ்மான் சார் வேற லெவலில் மேஜிக் பண்ணிட்டார். இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி கேரக்டரை காட்டுறப்பெல்லாம் ஒரு மியூசிக் ஒன்று ட்ராவல் ஆகுங்க. பிஜிஎம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த பிஜிஎம் வேற நந்தினிக்கு ஒரு மாதிரி அது ஆக்ரோஷமாக அந்த வோக்கல் போர்ஷன் மட்டும் போகும். ஆனால் செகண்ட் பார்ட்டில் அதே வோக்கல் போர்ஷனை கொஞ்சம் மாடுலேட் பண்ணியிருக்காரு ஏஆர் சார். அது அவ்வளோ ஆப்டாக இருக்குது. 5வது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை பாடல்களை முழுமையாக போடலை. முழுமையாக மட்டும் பாடல்களை ஒழிக்க செஞ்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக படத்தில் அந்த பாட்டுக்கான பிளேஸ்மெண்ட்டு சரியாக இருந்திருக்காது. இதுக்கெல்லாம் மேலே பாடம் இன்னும் பெருசாக லேக் ஆகிட்டு இருக்கும். ஸோ பாடல்களை முழுமையாக ஒழிக்க விடாமல் இருந்தது நல்லது. 6வது ப்ளஸ் பாயிண்ட், போர்க்காட்சிகள் இருக்குல்ல, இதை வெகுவாக குறைச்சிருக்காங்க. இது போல் ஹிஸ்டாரிக் பேஸ் பண்ண படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, போர்க்கள காட்சிகள்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை 300 படம் மாதிரி அந்த சண்டை காட்சிகளை லேக் ஆகாமல் எடுத்தாங்கன்னா ஓகே சூப்பர். ஆனால் போர்க்கள காட்சி தான் இருக்கிறதுலையே படம் பிடிக்கிறது கஷ்டமான காட்சிகள். உதாரணத்துக்கு ஒரு ராஜா ஒரு போர்க்களத்துக்கு நடுவில் இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காருன்னா அங்கே அவரை மட்டும் காட்ட முடியாதுல்ல, அவருக்கு பின்னாடி நூற்றுக்கணக்கான பேர் ஓடி வரணும், முன்னாடி பல பேர் இருக்கணும், சைடில் 2-3 பேரை சண்டை போடணும், இவ்வளோ விஷயங்களை பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு படத்தில் காட்டுறதா தான் எவ்வளோ பெரிய டாஸ்காக இருக்கு யோசிச்சு பாருங்க. அங்கே ஸ்பாட்டில் நிற்கிற ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொதப்பினாலும் திரும்ப டேக் போயாகணும் எல்லாருமே. ஸோ இப்போ ஏற்பட்ட தலைவலி இருக்குது. அந்த தலைவலியிலும் கடந்து இந்த படத்தில் போர்க்காட்சி வருது. ஆனால் போர்க்காட்சியை நம்ம 300 படம் பெருசாக எடுக்க முடியாதுன்றதாலேயே முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் பண்ணிட்டாங்க. இதை மட்டும் அவங்க இன்னும் நானும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக படம் பெரிய லேக் அடிச்சிருக்கும். ஸோ இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் போர்க்காட்சியை குறைச்சிருக்கிறது. இது இன்னும் நம்ம ஆழமாக பார்க்கறதா இருந்தால் இந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா போர்க்காட்சி தான் பட முடியும். அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் போர் ஆரம்பித்த சில வினாடிகள்லேயே போர் முடிஞ்ச மாதிரி காட்டுவாங்க. காரணம், அந்த எதிரிகள் படம் இருக்குல்ல, அதோட மன்னராக ஒருத்தர் கருதப்படுவார் பாருங்க, அவரை கொண்டுடுவார் அருண்மொழிவர்மன். ஸோ ராஜாவை காலி பண்ணா செஸ் போட்டி முடியுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தாங்க. ராஜா காலி ஒட்டுமொத்த போரும் நிறைவடைஞ்சு சொல்லியிருப்பாங்க. இது போல லாவகமாகவும் இந்த படத்தில் இந்த சீக்வன்ஸ் நேரத்தை குறைக்கிற விஷயத்த மணி சார் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. 7வது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மணி சார் படத்தில் உச்சகட்ட வன்முறையை பார்க்க முடியுமா? இந்த படத்தில் பார்க்க முடிஞ்சது. போர்க்காட்சிகளில் கையை துண்டா வெட்டுறது, காலை துண்டா வெட்டுறது, இது போல காட்சிகளாக வரும். அதை கட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்காதீங்க, ஃப்ரேமில் வருது. அது எல்லாமே அந்த சீக்வன்ஸ்லாம் துண்டா தெரியுது. அந்த இடத்துல மணி சார் இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்க மாதிரி தாங்க இருக்குது. ஆக்சுவலாக அவரோட ஸ்க்ரீன் பிளேவே வேற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் இந்த காட்சிகள் எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக இவர் இந்த ஒரு பேரியரை உடச்சிட்டு வெளியே வந்திருக்காருல, அந்த ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருந்து இது இந்த படத்துக்கு கை கொடுத்துருக்கு. 8வது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வரலாற்று தொடர்புகள் நமக்கு ஏற்படும். உதாரணத்துக்கு இந்த படத்தில் கொற்றவை தேவிக்கு ஒரு எருமை மாட்டை பலியிடுற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த காலகட்டங்களில் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த போரில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பலியிடுறத வழக்கமாக கொண்டு இருந்தாங்க. முதல்ல ஆடு மாடுகள் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நரபலி வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. இதை இந்த படத்தில் அவ்வளோ தத்ரூபமாக காமிச்சிருப்பாங்க. நமக்கே ஒரு ஃபீல் ஏற்படும் அந்த காலகட்டத்துக்கே போன மாதிரி. இதே மாதிரி இன்னொரு ஹிஸ்டாரிக்கல் கனெக்ட்னு பார்த்தீங்கன்னா, ராசராச சோழனோட கேரக்டரைசேஷன் இருக்குல்ல, அதை சொல்லலாம். அதாவது தலை வணங்காத தலை குனியாத ஒரு பேரரசன். உண்மையிலே ராசராசன் அப்படிதான் இருந்திருந்தாரு வரலாற்று குறிப்புகள் படி பார்த்தீங்கன்னா. இதை இந்த படம் முழுக்கவே டிராவல் பண்ணி கொண்டு போயிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்லையும் ராசராசன் தலை குனியறத பார்த்துருக்க மாட்டோம், நேர்கொண்ட பார்வையை மட்டும்தான் பார்த்துருப்போம். எவ்வளோ பெரிய எதிரியாக வந்தாலும் நெஞ்சை நிமித்து நிற்கிற மாதிரி தான் ஒரு கேரக்டர் செஞ்சு பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த தொடர்பு செகண்ட் பார்ட்டுக்கு அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. 9வதும் கடைசியும் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். இவ்வளோ பெரிய படம் இந்த ஒரு நடிகருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கூடாது, அது போல் எந்த விதமான பேரியரும் அங்கே இல்லைங்க. இந்த கதைக்கு எந்த கேரக்டர் வலுவாக தேவைப்படுமோ அந்த கேரக்டருக்கு ஸ்ட்ரென்த் ஏற்றிருக்காங்க. இந்த கதைக்கு இந்த கேரக்டரோட வேலை இதோட முடிஞ்சிருச்சு நினைக்கிறாங்களா, அந்த கேரக்டர்ஸ்க்கு டயலாக குறைச்சிருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி இந்த கதைக்கு தேவையான எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸை கொடுத்திருக்காரு. ஸோ அதனால தான் இந்த படம் பார்த்து முடிச்சு வந்த பிற்பாடும் கூட 1-2 கேரக்டர்ஸ் மட்டும் மனசுல உட்காரலங்க. அந்த படத்துல என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருந்துச்சோ அது எல்லாம் அப்படியே மனப்படம் பண்ண மாதிரி மனசுல இருக்கு. அதுக்கு காரணம் மணி சாரோட கேரக்டர் செக்ஷன் டிசைன் தான். உயிருள்ள கேரக்டர்ஸ் பத்தி பேசிட்டேன். உயிரற்ற ஒரு சில குறியீடுகளும் படத்துல இருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, ராவணன் நம்ம தலைவனை பத்தி ஒரு ஃப்ரேம்ல இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃப்ரேம்ல வரும். அப்படி துண்டா காட்டுவாங்க. அதாவது ராவணன் சார்ந்த ஒரு கதை இருக்கும் பாருங்க. சிவனை பார்க்க போனப்ப அவருக்கு வழி கொடுக்கப்படலன்னு சொல்லிட்டு அந்த கைலாய மலையவே பெயர் தடுத்து நிப்பாரு பாருங்க. அப்பேற்பட்ட அந்த கதையை அப்படி சிலையா வடிச்சிருப்பாங்க. அவ்வளோ தத்ரூபமா இருக்கும். அந்த சிலையை தாண்டி வந்து அருண்மொழிவர்மன் அப்படி நிக்கிற போஸ்ட்ல இருக்கும் பாருங்க, சண்டைக்கு ரெடியா, அதெல்லாம் தியேட்டர்ல செம அப்ளாஸ். இது ஆக்சுவலா படம் பார்க்குறப்ப அதை கவனிச்சு பாருங்க. ராவணன் ஸ்டாச்சு எவ்வளோ சூப்பராக அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கே புரியும்.
ஏன்னா சோழ பேரரசு சிவனுக்கு எந்த அளவு தொண்டு பண்ண அரசு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். தஞ்சை பெருவுடையார் கோயில் ஆகச்சிறந்த சான்று. அப்பேற்பட்ட சோழர்களோட சிவபக்தியும் காட்டிலும் ஒரு படி மேல நின்ன சிவபக்தி தான் ராவணனோடது. அண்ட் படத்துல இலங்கை சார்ந்த ஒரு சில கனெக்ட் எல்லாம் அங்கங்க வரும் டைலாக்ஸ்ல. அதையும் ராவணனையும் பொருத்தி பார்த்தாலே சோழர்களோடு உங்களால் இன்னும் ஈஸியா பயணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு இன்னொரு ஹிடன் ப்ளஸ் பாயிண்ட்டை பத்தி சொல்லிடுறேங்க. இந்த படத்துல ஐஸ்வர்யா ராய் அவர்களை வயது குறைந்தவங்களா காட்டுறதுக்காக, அந்த தோற்றத்துக்காக டிஏஜிங் சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. கேள்விப்பட்டீங்களா? ஆக்சுவலாக ஃபியூச்சரில் எந்த ஒரு செக்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அங்கே சாஃப்ட்வேர் இல்லாமல் அந்த செக்மெண்ட்டால் மேலே வரவே முடியாது. அப்பேற்பட்ட சாஃப்ட்வேர்ஸோட பேஸ்மெண்ட் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குற கோர்சஸ் 1-2 இடங்களை மட்டும் ஆஃபர் பண்ணப்படுது. அதில் முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ராஜலட்சுமி எடுவர்ஸ். இந்த ராஜலட்சுமி எடுவர்ஸில் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, அதுலேயும் ரொம்ப முக்கியமாக திகழ்ந்துகிட்டு இருக்க அந்த டேட்டா சயின்ஸ் அப்படின்ற கோர்ஸை பற்றின விரிவான விளக்கம் என்ன, இது எல்லாத்தையும் இந்த காணொலி தொகுப்பு மூலமாக தெளிவாக பார்த்துட்டு வாங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஸ்பான்சர் செக்மெண்ட், ஆனால் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். டேட்டா சயின்ஸு, டேட்டா ரிசர்ச், டேட்டா அனாலிசிஸ், இது எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ தகவல்கள் வேணாலும் திரட்டி அதை கரெக்டாக ஃபார்முலேட் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்க முடியும். ஐடி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு வேலைக்கும் பிரதானமானது டேட்டா சயின்ஸ் தான். இதில் டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனாலிஸ்ட், டேட்டா என்ஜினியர், டேட்டா அட்மினிஸ்ட்ரேஷன் பல செக்மெண்ட்ஸ் இருக்கு. இதில் கோலோச்சில் சில நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்சென்ச்சரை சொல்லலாம், ஐபிஎம் சொல்லலாம், கூகுளை சொல்லலாம், டேட்டா பிரிக்ஸ் அண்ட் மைக்ரோசாஃப்ட் வரைக்கும் சொல்லலாம். இந்த செக்மெண்ட்ல நல்ல வேலையை கற்றுக்கிட்டா அதிகபட்சமாக 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களும் இப்போ இருக்க தான் செய்கிறாங்க உலகம் முழுக்கவே. அப்பேற்பட்ட இந்த டேட்டா சயின்ஸை பற்றி ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி எடுவர்ஸ். நல்ல ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு பெஸ்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் இது. இந்த டேட்டா சயின்ஸ் அப்படின்றது எப்பவுமே மார்க்கெட் டிமாண்ட் கோர்ஸ் தான். இது கூட வேணும் பார்த்தீங்கன்னா ஜாவா, பைத்தான், ஃபினான்ஸ், இப்படி பல விஷயங்களை பற்றியும் இந்த பிளாட்ஃபார்ம்ல தெளிவாக கற்று தராங்க. 900க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி, 30க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸை வச்சு ஃபுல்லாக பயிற்சியை வழங்குறது, ஆங்கிலத்தில் மட்டும் சொல்லி தராம தமிழ்லையும் கிளாஸஸ் எடுக்கிறது, தினமும் எங்களால் கற்றுக்க முடியாதுன்னு சொல்றவங்களுக்காக வீக்கெண்ட் கிளாஸ் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி தருது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைவ் ஆன்லைன் கிளாஸாக நடக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெக்கார்டட் ட்ரைனிங் செஷனே இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. இல்லை இன்னொரு சிறப்பு என்னன்னா ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முழுக்கவே இது. சரிப்பா, இதெல்லாம் இருக்கிறதால மட்டும் ராஜலட்சுமி எடுவர்ஸ்ல சேரலாமான்னு கேட்டீங்கன்னா அதில் இன்னொரு முக்கியமான சில விஷயங்கள் இருக்குங்க. நான் அதையும் பதிவு பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் சேர்றதும் சேராமல் இருக்கிறதும் உங்க கையில் இருக்க முடிவு. இந்த பிளேஸ்மெண்ட்ஸ்க்கான ஜாப் அசிஸ்டன்ஸை முழுமையாக இவங்களே கூட இருந்து பார்ப்பாங்கன்னு உறுதி அளிக்கிறாங்க. இதுல சேர்றதுக்கு நீங்க எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, டிகிரி முடிக்காம அரியர் வச்சிருந்தாலும் சரி, டிப்ளமா படிச்ச மாதிரி வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே தகுதி இருக்கான். இந்த ஐடி ஸ்கில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்யூம் பில்டிங் இருக்குல்ல, இதை பற்றியும் சொல்லி தராங்களாம். சாஃப்ட் ஸ்கில்ஸ் சார்ந்த ட்ரைனிங்ஸையும் கொடுக்குறாங்களாம். இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம், ஏற்கனவே ஐடி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களே அவங்க இது போல கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுனால அவங்களோட ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்றது மட்டும் இல்லாம சேலரியவும் சேர்த்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இதுல பிரதான முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபிள் பிரைஸ்ல இந்த கோர்ஸ் அவங்க ஃபுல்லா கற்றுக் கொடுக்குறாங்களா வித் 0% இஎம்ஐயோடு. இது எல்லாம் நான் சொல்றேன்றதுக்காக மட்டும் நீங்க சேரணும்னு அவசியம் இல்லைங்க. இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு விருப்பமும் நேரமும் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்க இந்த எடுவர்ஸ்ல சேரலாமா வேணாமன்றதை முடிவெடுத்துக்கலாம். இப்போ கான்டாக்டுக்குள்ள தொடர்ந்து டிராவல் பண்ணலாம். மைனஸ் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 தாங்க இருக்கு. ஆக்சுவலா இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது தான், ஏன்னா பல ஆண்டுகால தவத்தை மணிரத்னம் சார் போக்கியிருக்காரு. இருந்தாலும் சினிமான்னு வந்துட்டதுனால இந்த 3 மைனஸ் பாயிண்ட்ஸை சொல்ல வேண்டியதாக இருக்கு. இந்த டிஸ்க்ளைமரை கொடுத்துட்டு அந்த மைனஸ் பாயிண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இந்த முதல் மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே. இந்த திரைக்கதையில் சற்று தொய்வுங்க. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை 3 பேர் எழுதியிருக்காங்க. மணிரத்னம் சார், ஜெயமோகன் சார், இளங்கோ குமரவேல் அவர்கள். இந்த ஜெயமோகன் சார் இருக்கார்ல, அவர் தான் இந்த படத்துக்கு வசனமும் எழுதியிருக்காரு, இந்த ஸ்கிரீன் பிளே டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் இளங்கோ குமரவேலை பற்றி சொல்லியே ஆகணுங்க. இந்த அபியும் நானும் படத்தில் பிச்சைக்கார மாதிரி ஒரு கேரக்டரில் காட்டுவாங்க பாருங்க, அவர் தான் இளங்கோ குமரவேல். இந்த பொன்னியின் செல்வன் கதை படமாக வந்ததுக்கு பிரதான காரணம் அவர் தான். ஏன்னா 5 மணி நேரங்களுக்குள்ள இந்த பொன்னியின் செல்வன் ஒட்டுமொத்த கதையவும் மேடையில் நடிச்சு காட்ட முடியுமா? இதை பண்ணவர் தான் இளங்கோ குமரவேல் அவர்கள். அந்த டிராமா கொடுத்த இம்பாக்டால தான், அந்த டிராமா கொடுத்த நம்பிக்கையால தான் மணிரத்னம் அவர்களால் இவ்வளோ பெரிய படமே எடுக்க முடிஞ்சிருந்துச்சு. இளங்கோ அவர்கள் ஏற்கனவே 5 மணி நேரத்துக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே சுருக்கிட்டாரா, அவ்வளோதான், படமாக வரப்போ 2 பார்ட் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த 3 பேருமே ஸ்க்ரீன் பிளேக்காக பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணுறப்ப, ஓகேவா, கம்பேர் பண்ணாமல் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் கம்பேர் பண்ணிங்கன்னா செகண்ட் பார்ட் கொஞ்சம் லேகாக இருக்கும். அண்ட் மோரோவர் இந்த குறியீடுகள் சார்ந்து ஒரு சில விளக்கங்கள் படத்தில் கனெக்ட் பண்ணப்பட்டிருந்தா திரைக்கதை இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக ட்ராவல் ஆகிருக்கலாம். இல்லை உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா உத்தம சோழருக்கு தான் அடுத்த அரியணை கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த திட்டம் வகுப்பாங்க பாருங்க, சிற்றரசர்களாக சேர்ந்துக்கிட்டு இந்த பெரிய பழுவேட்டரையர் தலைமையில் எப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் காட்டுவாங்க, நான் சொல்கிறேன் இந்த சீக்வன்ஸ்லாம். அப்போது ஒரு ஷேடோ மட்டும் பேக் ட்ராப்பில் தெரியும், அங்கே அமர்ந்தவங்களுக்கு பின்னாடி தெரியும் ஒரு பெரிய தாடி வச்சுக்கிட்டு கையில் ஒருத்தர் வேல் பிடிச்சி நிற்கிற மாதிரி இருக்கும், காவலாளி. இந்த கேரக்டர் தான் நோட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டில். அந்த கேரக்டருக்கு பேர் தான் இடும்பன்காரி. செகண்ட் பார்ட்டில் அந்த கேரக்டரை பற்றி ஒரு சில ரிவீலேஷன் வரும்னு நினச்சேன், ஆனால் வரல. ஏன்னா இந்த கேரக்டர் தான் நந்தினிக்கு எல்லா தகவல்களையும் கொண்டு போயிட்டு இருக்கோம்.
இந்த பாண்டிய ஆபத்துறவிகள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு நேரடியா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அந்த காவலாளி கேரக்டர் தான். அப்பேற்பட்ட அந்த இடும்பன்காரி கேரக்டர் செகண்ட் பார்ட்ல கொஞ்சம் வெயிட்டா காமிச்சிருந்தாங்க அப்படின்னா கதை இன்னும் கொஞ்சம் சூடு பிடிச்சி போயிருக்கலாங்க. சரிப்பா, செகண்ட் பார்ட்ல காட்டவே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா காமிச்சாங்க, ஃபேஸ் கூட பெருசா ரிவீல் ஆயிருக்காது. பட் இப்போ ஒரு கட்டத்துல இந்த பாண்டிய ஆபத்துறவிகள் எல்லாத்தையும் அந்த அரண்மனை கீழே கூட்டு போற மாதிரி ஒரு டிராப்புக்கான ஆரம்ப புள்ளி மாதிரி அந்த இடுமன்காரி கேரக்டர் எல்லாரும் உள்ள அழைச்சிட்டு போகும், அவ்வளவுதான் வந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த ஷேடோ சீக்வன்ஸ் நல்லா நோட் பண்ணிருந்தீங்கன்னா தான் நந்தினிக்கு எப்படி இங்க நடக்கிற மேட்டர்லாம் மேல போச்சு, அங்க சதி திட்டம் தீட்டப்பட்டது யாருக்காக எதுக்காக எல்லா விஷயம் நந்தினி எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பிரிட்ஜ் இருக்கு பாருங்க, நந்தினிக்கும் இங்க கீழே நடக்கிற பல வேலைகளுக்கும் இடைப்பட்ட அந்த பிரிட்ஜ், இந்த பிரிட்ஜா செயல்பட்டது அந்த இடுமன்காரி கேரக்டர். இந்த கேரக்டரை ஏற்று நடிச்சிருந்தவர் பல்லா அப்படின்ற ஆர்டிஸ்டுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சில படங்களை நடிச்சிருக்காரு, பெருசா ஃபேஸ் அங்க ரிவியல் ஆகல. இதுக்கப்புறம் பெரிய பெரிய படங்களை கைவசம் வச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன மாதிரி தான், முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ணப்ப எல்லாம் கேட்டாங்க யார் இந்த பையன் அப்படின்ட்டு. ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு தெரியும்பான்னு இந்த தரப்பு தான் ஆன்சர் கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் இந்த ஆர்டிஸ்ட்க்கும் சொல்லணும் போல இருக்கு, ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் உருவாகி இருக்க மாதிரி ஒரு ஃபீலை ஏற்படுத்துதுங்க. ஏன்னா இந்தியன் 2 ப்ராஜெக்ட்லையும் அந்த நண்பர் நடிச்சிருக்க மாதிரி தெரியுது, அடுத்தடுத்து வர பெரிய ப்ராஜெக்ட்லையும் சலார் உட்பட கூட நடிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டோம். ஸோ பார்க்கலாம், ஒரு நல்ல நடிகர் பட்டை தீட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி தான் சின்ன சின்ன டீகோடிங்க இதை படத்தில் கொஞ்சம் எலபரேட் பண்ணியிருந்தாங்கன்னா திரைக்கதை இன்னும் சுவாரஸ்யமாக அமைஞ்சிருக்கும். ரெண்டாவது மைனஸ் பண்ணிடுறேன்னு பார்த்தீங்கன்னா, காதலுக்கான படமா இந்த பொன்னியின் செல்வன் படம் அப்படியே திசை மாறும். பொன்னியின் செல்வன் கதையை படிச்சிருப்பீங்களா, அதில் உங்களுக்கு காதல் அப்படின்றது ஒரு போர்ஷன் தான். அதாவது ஆதித்த கரிகாலனுக்கும் நந்தினிக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு பந்தம் இருக்கு பாருங்க, அது எந்த டைம்ல சொல்ற நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். கதையை படிச்சவங்களுக்கு படம் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் சொல்றது. இந்த ரெண்டு கேரக்டர் இடைப்பட்ட சீக்வன்ஸ், அந்த காதல் சீக்வன்ஸை ரொம்ப லென்த்தியா கொண்டு போயிருப்பாங்க. ஒரு கடையில் நமக்கே என்ன தோணிடுச்சு, ஓ மணி சார் படம் தான் பாயுது, இந்த லவ் பெருசா உள்ள கொண்டு வந்தார் பத்தியா அப்படின்னு தான் தோணுச்சு. ஆக்சுவலா இங்க அந்த ஃபீல் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்க கூடாது, ஆனா இந்த படத்தில் ஏற்பட்டுச்சு. மூணாவது மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்த கரிகாலன் அப்படின்ற கேரக்டர் கதைக்காக புனையப்பட்டதோ படத்திற்காக கொண்டு வரப்பட்டு கற்பனையா கொண்டு வரப்பட்டதோ கிடையாது. உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு சோழ அடையாளம் அவர் ஆதித்த கரிகாலன்றவர். அப்பேற்பட்டவர் எப்படி படுகொலை செய்யப்பட்டாரு அப்படின்ற உண்மை காரணம் இப்ப வரைக்கும் 100% தெளிவா தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கூற்றம் மட்டும் தான் முன்வைக்க முடியுதே தவிர என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இதுதான் பொன்னியின் செல்வன்ல கூட கல்கி அவர்கள் லாபகமா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ஆதித்த கரிகாலன் படுகொலை செய்யப்பட்டது உண்மைதான், ஆனா எப்படி செய்யப்பட்டார், யாரால செய்யப்பட்டாரு, இது அந்த கதையிலேயே ரிவீல் பண்ணிருக்க மாட்டாங்க. இதுதான் அந்த கதையோட டெப்த். கல்கி அவர்கள் எந்த அளவுக்கு சோழ பேரரசை பத்தி ரிசர்ச் பண்ணியிருக்காருன்னு அந்த கதையில அங்கதான் புரியும். ஆனா இந்த படத்துல என்ன நடந்திருக்குன்னா, நந்தினி கேரக்டரும் ஆதித்த கரிகாலன் கேரக்டரும் ஒரு நீண்ட உரையாடல் போயிட்டு இருக்கும். உரையாடல் முடிவுல ஏதோ ஆதித்த கரிகாலன் ஒரு பொண்ணு கிட்ட கெஞ்சிற மாதிரி சித்தரிச்சிருப்பாங்க. இறுதியில தன்னை கொல்றதுக்கு தானே எல்லா ஏற்பாடுகளும் செஞ்ச மாதிரி கிட்டத்தட்ட தற்கொலைக்கு சமமான விஷயத்துல அந்த ஒரு கொலை நடந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆதித்த கரிகாலனை என்னதான் அவங்க ஃபிக்ஷனா ஸ்கிரீன்ல கொண்டு வர ட்ரை பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு சீக்வன்ஸ் என்னால பர்சனலா ஏற்றுக்கொள்ள முடியலங்க. ஏன்பா ஒரு சீன் தானே எதுக்காக இவ்வளோ பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரலாறுகளை தேடி படிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும் நான் எதுக்காக இந்த அளவுக்கு ஆதங்கமா சொல்றேன்னு சொல்லிட்டு. ஆதித்த கரிகாலனோட கொலை ரகசியம் என்ன, இதை பத்தி நீங்க தேடி இருக்கீங்களா? உண்மையான ஆதித்த கரிகாலனை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த கேள்விக்கான பதிலை மட்டும் நீங்கள் தேடி போனீங்கன்னா நிறைய ஆன்சர்ஸ் கையில் வந்து விடும். ஆனால் எதை உண்மையானதுன்னு சொல்லி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பல வருஷங்கள் ஆகும், அவ்வளோ மர்மங்கள் புதஞ்சு கிடக்குது. ஓகே, இப்போ இந்த ரிவ்யூவை ஒரு ரீசர்ச் கண்டென்ட்டாக மாத்திரேன். அதாவது தமிழ்நாட்டோட மிக பிரபலமான ஆய்வாளரான கோ தெய்வநாயகம் அவர்கள்கிட்ட இந்த ஆதித்த கரிகாலன் கொலை இருக்குல்ல, இதை பற்றியும் ஆதித்த கரிகாலன் எப்பேற்பட்ட மன்னன் இதை பற்றியும் பல விஷயங்களை கேட்டிருந்தோம். அதுக்கு அந்த ஆய்வாளர் தன்னோட வாழ்நாளே முழுமையாக ஆய்வுக்காக அர்ப்பணித்த அந்த ஆய்வாளர் பல விஷயங்களை சொன்னாருங்க. அது எல்லாம் இப்போ முழுமையாக பார்த்துட்டு வாங்க, அப்புறம் உங்களுக்கு புரியும் நான் எதுக்காக அது ஒரு மைனஸ் பாயிண்டாக சொன்னேன். இந்த ஆதித்த கரிகாலனுடைய இறப்பு என்பது இருக்கே, அது ரொம்ப 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 வருந்தத்தக்கதாக இருக்குது. ஆதித்த கரிகாலனுடைய அந்த இறப்பு என்பது மர்மமாகவே இருந்தது. இப்போ இந்த மணிரத்னம் போன்ற இயக்குநர்களின் முயற்சியில் திரைப்படங்கள் வருகின்ற பொழுது அது ஒரு பரவலாக்கம் பெற்றிருக்கு. பொதுமக்கள்கிட்ட அது பற்றி சிந்தனை அதிகமாக வர வர ஆய்வு அறிஞர்கள் அதில் தேடுதலை அதிகமாக கொண்டு சில உண்மைகளை கண்டறிந்திருக்கிறார்கள். பல செய்திகள் கற்பனை அடிப்படையிலே இருந்து தவறுதலான வழிநடத்தலாக இருந்தாலும் கூட ஒரு சில புதிய கண்டறிதல்கள் உண்மையை சொல்லுவனவாக இருக்கின்றன. அவற்றையும் இணைத்து பார்க்கக்கூடியதாக சுந்தர சோழனுடைய அந்த ஆட்சி காலத்தின் பிற்பகுதி ஆதித்த கரிகாலனுடைய இறப்பு உரையிலே ஆழ்ந்து நோக்கத்தக்கதாக இருக்கிறது. பட்டத்து இளவரசரா ஆதித்த கரிகாலன் அறிவிக்கப்பட்டிருந்த நேரம் அது. இந்த இளவரசுகளே ரெண்டா பிரிச்சுக்கலாம். பட்டத்து இளவரசர், வெறும் இளவரசர். பட்டத்து இளவரசர்னா
ராசாவுக்கு அப்புறம் அவர் தான் அந்த அரியணையில ஏற போறாருன்னு அர்த்தம். இதே வெறும் இளவரசர்னா அவர் இன்னும் பட்டத்து இளவரசர் அறிவிக்கப்படல, அதாவது ராசாவுக்கு அப்புறம் அவர் தான் கண்டிப்பா அரியணை ஏறுவார் அப்படின்றது சந்தேகத்திற்குரியதா பார்க்கப்பட்டிருக்கும். அதுதான் இளவரசர்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வகையில ஆதித்த கரிகாலன் வர்றது பட்டத்து இளவரசர் வகையில. ஆனா போதாத காலம் அண்ணா ஆதித்த கரிகாலன் அரசராகிறதுக்கு முன்னாடியே 28வது வயதுல படுகொலை செய்யப்படுறாரு. ஆதித்த கரிகாலன் சுந்தர சோழனின் பல மனைவிகளில் யாருடைய மகன் என்பது நமக்கு சான்றுகளின் அடிப்படையில் கிடைக்கவில்லை. ராசராசனுடைய தாய் யார் என்பது நமக்கு தெரிகிறது. சுந்தர சோழனுக்கும் வானவன் மாதேவிக்கும் பிறந்தவர்கள்தான் குந்தவையும் அவளுடைய தம்பியாக இருந்த ராசராச சோழனும் என்று நமக்கு உறுதிப்பட திருக்கோயிலூர் கல்வெட்டு சொல்லுகிறது. பல கல்வெட்டுக்கள் அதற்கு ஆதாரமாக நமக்கு கிடைக்கின்றன. ஆனால் ஆதித்த கரிகாலனுக்கு அப்படி ஒரு கல்வெட்டு நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் சுந்தர சோழனுடைய முதல் மகன் அவன்தான். அவன் வாழ்ந்த சுந்தர சோழன் வாழ்ந்த காலத்திலேயே அவனுக்கு ஏற்ற துணைவனாக போர்க்களங்களிலே பங்கேற்று வாலிபத்திலேயே சோழ பேராட்சியினுடைய வெற்றிகளுக்கு வித்திட்டவன் ஆதித்த கரிகாலன். அவனுடைய நண்பன் பல்லவகுல தோன்றலாகிய பார்த்திவேந்திரன் என்பவனாவான். அவனை பற்றிய சிந்தனைகளிலே பாண்டிய நாட்டினுடைய வெற்றி என்பது குறிப்பிடத்தக்கது. பாண்டிய நாட்டிலே அன்றைக்கு வீரபாண்டியன் என்பவன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவன் சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் என்று தன்னை கல்வெட்டுக்களிலே குறித்து கொள்ளுகிறான். அந்த சோழன் யாராக இருக்க முடியும் என்று பார்த்தால் அவன் ஒரு கால் உத்தமசீழி என்ற பெயரோடு அந்த தாத்தா முறையில் அரிஞ்சய சோழனுடைய தமையனாக கண்டராதித்தனுக்கு முந்திய கடைசி இளவலாக நம்முடைய பராந்தகனுடைய கடைசி புதல்வனாக இருக்கலாமோ என்று ஒரு கருதுகோள் தான் இருக்கிறது. எப்படியாகினும் சரி, சோழன் தலை கொண்ட அந்த பாண்டியனை பழி தீர்ப்பது என்ற முறையிலே சுந்தர சோழனின் ஒரு முயற்சியாக அவனுடைய மகனாகிய வீர திருமகனாகிய நம்முடைய ஆதித்த கரிகாலன் பாண்டிய நாட்டின் மீது 2 முறை படையெடுத்திருக்கிறார். முதல் முறை சுரம் இறக்கிய பெருமாள் என்று விருது பெயர் கொள்ளுகிறார். பாண்டியனை சுரம் இறக்கிய பெருமாள். அது என்ன சுரம் இறக்குதல்? இவனுடைய வெற்றியை தாழ முடியாமல் போர்க்களத்திலே தோற்று ஓடிய வீரபாண்டியன் காட்டுப்பகுதியிலே சென்று ஒளிந்து கொண்டான் என்பதுதான் அதனுடைய பொருள். அதற்கு பிறகு மறுபடியும் அவன் பெரும் படையினை திரட்டி கொண்டு சோழர்களோடு எதிர்த்த பொழுதுதான் மீண்டும் இவன் படையெடுத்து சென்று ஆதித்த கரிகாலன் படையெடுத்து சென்று அவனுடைய தலையை கொய்து, பழிக்கு பழியாக அவனுடைய தலையை கொய்து தஞ்சாவூருக்கு கொண்டு வந்து அன்றைய தலைநகராக திகழ்ந்த தஞ்சையிலே கோட்டை வாயிலிலே ஒரு குத்தீட்டியின் மேலே குத்தி வைத்து அந்த தலையினை செருகி வைத்து தன்னுடைய வெற்றியை பொதுமக்களிடையே உறுதி செய்திருக்கலாம் என்பது வரலாற்று ஆசிரியர்களின் துணிவு. அதனை நம்முடைய பொன்னியின் செல்வனிலேயும் ஓரளவு அவர் குறித்து செல்வார். அதனை ஓராற்றான் நம்முடைய இந்த பொன்னியின் செல்வன் திரைப்படமும் சொல்லுகிறது. அந்த அளவிலே அவனுடைய வெற்றி என்பது உறுதியாக்கம் பெற்ற ஒன்று. அந்த வெற்றிக்கு பழிதீர்க்கப்பட்டானா அல்லது பிற்காலத்தில் அதனை தொடர்ந்த நிலையிலே ராஷ்டிரக்கூட்டர்கள் என்று மேலை செலுக்கியர்களை அடுத்து வடபுலத்திலே இருந்த, அதாவது இன்றைய பம்பாய் பகுதியினை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு இனத்தை, அந்த ஆட்சியை வெற்றி கொண்ட ஒரு வீர திருமகனாக தாயகம் திரும்பி சோழ நாட்டினுடைய வட எல்லை பரப்பு முழுவதையும் தன்னுடைய கண்காணிப்பிலே தன்னுடைய தந்தைக்கு அடங்கியவனாக கண்டு அதனை ஆட்சி செய்து கொண்டிருந்த நம்முடைய இந்த ஆதித்த கரிகாலன் அந்த வீராணம் என்ற அந்த உண்ணு நீர் இருக்கிறதே, நன்னீர் பரப்பு, அதனையும் பார்வையிட்டு அங்கிருந்த அந்த வனப்பகுதியிலேயும் மகிழ்ச்சியுற வாழ்ந்து அவன் இருந்த பொழுதுதான் அங்கே ஒரு 4 உடன் பிறந்தார்களால் சகோதரர்களால் அவன் கொலை செய்ய பெற்றிருக்கிறான் என்பதனை கல்வெட்டு சான்றுகள் நமக்கு தருகின்றன. கல்வெட்டு சான்றுகள் அவன் கடம்பூர் மாளிகையிலே இறந்ததாக சொல்லவில்லை என்றாலும் கூட அந்த வீராணம் கரையிலே இருக்கக்கூடிய அனந்தீஸ்வரர் கோயிலின் இருப்பிடம், அதனை அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இவை யாவற்றையும் ஆட்சி செய்து வந்த ஊர் சபையார்கள்,
ஊர்ச்சபையார்கள், பஞ்சாயத்தார்கள் அவர்கள்தான் அந்த புலன் விசாரணையை செய்திருக்கிறார்கள். ராசராசனுக்கு முன்னாக ஆட்சி செய்த உத்தம சோழனுடைய 15 ஆண்டு காலம் 970 முதல் 85 வரையிலே அந்த வழக்கு பற்றி எந்த ஒரு சிறு செய்தி கூட இல்லை, பதிவு இல்லை. ஆனால் ராஜராஜன் பட்டமேற்ற ஜூலை மாதம் 18ஆம் தேதி 985 ஒரு ஆடி மாதம் புனர்பூச நட்சத்திரம் கூடிய சனிக்கிழமை தேய்பிறை, அதிலே அவன் பட்டமேற்று கொண்ட அந்த முதல் நாளிலேயே இந்த வழக்கு விசாரணையை அவன் வேண்டியிருக்கிறான். அப்பொழுதும் கூட அவன் ஒரு பெரிய சோழ பேரரசனாக இருந்த பொழுதிலும் கூட அந்த வழக்கு விசாரணை தன்னுடைய அண்ணன் பற்றியது என்ற நிலையிலே தன்னுடைய விருப்பு வெறுப்புகளால் அப்படி ஒரு வழக்கு விசாரணை நடந்துவிடக்கூடாது, அதனை பொதுமக்கள் 4 விதமாக திரித்து பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கக்கூடாது என்ற நிலையிலே அந்த கொலை நடந்த பகுதியிலே அன்றைக்கு ஊர்ச்சபையினராக இருந்து அந்த நீதி விசாரணைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊர்ச்சபையாரையே இந்த வழக்கினையும் விசாரிக்க சொல்லியிருக்கிறான். இந்த வழக்கு விசாரணையினுடைய தொடக்கம் 985 என்று வைத்து கொண்டால் 988 அந்த தீர்ப்பு வழங்க பெற்றிருக்கிறது. அந்த தீர்ப்பு அளிக்கக்கூடிய கல்வெட்டு தான் ஒரு கல்வெட்டாக அனந்தீஸ்வரர் கோயில் என்கின்ற வீராணம் தென்கரையிலே இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலினுடைய கருவறை சுவரின் மேற்கு புற வெளிப்புற சுவரின் அதிஷ்டான பகுதியிலே கல்வெட்டாக அடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஆட்சி செய்த கரிகார் சோழன் தான் இமய பொறுப்பிற்கு சென்று தன்னுடைய அரச இலச்சினையாகிய புலியை மட்டுமல்ல, தன்னுடைய உறவினர்களாகிய பாண்டியர்களின் அரச இலச்சினை இணை கயல்கள், அதே போல தன்னுடைய மைத்துனன்மார் முறையினராகிய சேரர்களின் வில் இலச்சினையையும் அந்த இமயமலையிலே பொறித்து மீண்டான் என்ற அந்த சிலப்பதிகார தொடர்கள் இருக்கின்றனவே, அவற்றை வெறும் இலக்கிய உரைகளாக கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அது தொடர்ந்த அந்த தொல்லியல் ஆவணங்களிலேயும் அது குறித்த சிறு சிறு குறிப்புகள் வருகின்ற காரணத்தினால் அவற்றை வரலாற்று குறிப்புகளாகவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பேரரசன் ராசராசன் தன்னுடைய காலத்தில் நடந்த தன்னுடைய அண்ணன் கொலை பற்றிய விசாரணையில் தான் பேரரசனாக இருந்த பொழுதும் கூட கலந்து கொள்ளாமல் அதிலே ஒரு நேர்மையோடு நடந்து கொண்டு அந்த கொலை நடந்த பகுதியிலே ஊராட்சி செய்து கொண்டிருந்த ஊர்பெரு மக்களை கொண்டே விசாரணையை தொடங்கியிருக்கிறான். அந்த விசாரணையில் கொலையாளிகள் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த பிரமதாசன் என்ப ரவிதாசன் போன்ற அந்த பிரமம் அறிந்த உயர்குல மக்களாக அவர்கள் கண்டறியப்பட்டு அந்த கல்வெட்டிலேயே குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கல்வெட்டுக்களிலேயே அவர்கள் பெயர் தெளிவாக குறிக்கப்பட்டு இருக்கிறது. அவர்களுடைய நில உடைமைகள் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த 4 உடைமைகள் மட்டுமல்ல, அந்த 4 மனவினை தொடர்பு கொண்டிருந்த உறவினர்கள் அத்துணை பேருடைய உடைமைகளும் பறிக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் உறவு முறையாரோடும் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்த ஒரு போர் எழுச்சியாக நம்முடைய ராஜராஜனுடைய போர் எழுச்சி என்பது தென்மேற்கு திசையை நோக்கியதாக இருக்கிறது. ஸோ மக்களே, ஆதித்த கரிகாலன் சார்ந்து எதுக்காக அந்த அளவுக்கு நான் பேசியிருந்தேன்றது இப்போ ஒன்று புரிஞ்சிருக்க நம்புறேன். ஸோ ரைட்டு, இந்த கான்டென்ட் முடிவில் ரசிகர்களோட வேண்டுகோளாக ஒரு விஷயத்தை இந்த படக்குழு சார்ந்து முன்வைக்கலான்னு விரும்புகிறேன். மைனஸ் சம்மந்தமாலாம் கிடையாதுங்க, பாசிட்டிவான ஒரு வேண்டுகோள் தான். இந்த படம் முடிஞ்சதுமே, இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் முடிஞ்சதும் அந்த எண்ணு கிரெடிட் போடுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி என்ன வரும்னா, அடுத்ததாக சோழ பேரரசை யார் ஆட்சி பண்ணது, ராசராச சோழன் பெருவுடையார் கோயில் சார்ந்த முயற்சி எடுத்திருப்பார்ல. இந்த விஷயங்கள் எல்லாம் ராசராச சோழன் வந்தியத்தேவன் இருக்கிற அந்த சீக்வன்ஸுக்கு முன்னாடி டெக்ஸ்டா வந்து விழும். ஏன் இதையே வச்சு 3ஆம் பாகம்னு கிரியேட் பண்ணக்கூடாது? ஏன்னா பொன்னியின் செல்வன் அப்படின்ற பிரான்ச்சைஸ் இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஒரு பாகமும் ஹிட் அடிச்சிருச்சு, செகண்ட் பாகமும் கிட்டத்தட்ட ஹிட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு வெற்றியை ஏன் இன்னும் வீரியப்படுத்தக்கூடாது? எதுக்காக சொல்றேன்னா, இது மாதிரி பெரிய படைப்பாளிகள் இது போல பழங்கால வரலாறுகள் சார்ந்து படங்கள் எடுக்க எடுக்க இன்றைய தலைமுறை என்னதான் உண்மையிலேயே அந்த காலகட்டத்தில் நடந்துச்சு அப்படின்ற கேள்வியை தேடி ஓட ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் இந்த 3ஆவது பாகமும் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம்,
ஏன்பா பொன்னியின் செல்வன் ஒட்டுமொத்த கதையுமே 2 பார்ட்டில் முடிச்சிட்டாங்களே, இதுக்கப்புறம் 3வது பாட்டுக்கு சாத்தியம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா பண்ணலாங்க. ஏன்னா பொன்னியின் செல்வன் கதையே முழுக்க முழுக்க உண்மை கிடையாது. இதை நானா சொல்லலை, அந்த கதை எழுதினார் பத்தியில கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அவரே அதே தான் சொன்னார். அதாவது உண்மையான கேரக்டர்ஸை, உண்மையான இடங்களை, பெயர்களை மட்டும் எடுத்து கதைக்கு ஏற்ற மாதிரி புனைவை சேர்த்துருக்காங்க. இதுதான் படத்துலேயும் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த பொன்னியின் செல்வன் ஃப்ரான்ச்சைஸை உண்மையான வரலாறுன்னு நாம் ஒப்புமைப்படுத்த போகிறதே கிடையாது. அப்படின்றப்ப 3வது பாகம் முழுக்க முழுக்க மணிரத்னம் சாரோட கற்பனையால் உதிச்சுதுன்னா எப்படி இருக்கும்? அந்த கியூரியாசிட்டி போய் எழுதல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எண்ட் ஆஃப் த ஷோ. இந்த பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் படத்தை பார்க்கலாமா வேணாமாப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். இதெல்லாம் எப்பயாவது வெளியாகிற ஒரு சில படங்களில் ஒன்று. அதுவும் மணி சாரோட டைரக்ஷனில் உருவாகி இருக்கு. இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் செம வர்த். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.